இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. என்னுடைய ஆய்வினுடைய தன்மையை இது விவரிக்குது. அதாவது காஸ்ட் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கு. உடனே போன் ஆஃப் பண்ணுங்கிறாரு. எதுக்குங்க பாண்டி அவருடைய நீங்க ஆஃப் பண்ண உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. போனை கூட இருந்தாங்க. போனை கொடுத்தோடனே வந்த வேலையை பார்த்தோமா சோழியை பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள சாதி கலவரத்தெல்லாம் உண்டாக்கக்கூடாது. எடுத்த உடனே ஆமா. நான் போய் பேக்ரவுண்டில் போய் ஒரு கஸ்டமராக போய் சேர்றேன். நான் போகிறப்ப அந்த கம்யூனிட்டியில் சேட் குரூப்பை பார்க்குறேன். நான் இந்த பொம்பளையை கூப்பிடாதீங்க, கருப்பாக இருக்கா, இந்த பொம்பளையை கூப்பிடாதீங்க, கக்கூஸுக்கு போகணும்னு சொல்கிறான். இவளுக்கு எவ்வளோ திமிருக்குதான் எங்கள் வீட்டு கக்கூஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மொபைல் நெட்வொர்க்குக்கும் காஸ்ட் நெட்வொர்க்குக்கும் ஒரு போட்டி, இங்கே ஒரு சண்டை நடக்குது. அதாவது சாதி என்பது காத்துல இருக்கு, சமத்துவம் என்பது காத்துல இருக்கு. அது நமக்கு தெரியுறது கிடையாது எப்பயுமே. ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தீண்டி பார்த்தோம்னா அது டப்புன்னு வெளியே வந்துடும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டூரிங் டாக்ஸி நான் போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே போகக்கூடாது. என்ன காரணம் சொல்லுங்க. காசு கொடுத்து என் டிக்கெட் வேணாலும் எல்லா வருஷம் தானே உட்காந்து. ஆமாம், நீ போய் அங்கே உட்காரலாமாங்கிறத பாயிண்ட். நகர்மயமாக்குதல்ல அது மறைஞ்ச மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்குது. அது மறைஞ்ச மாதிரி பிரமையை உண்டாக்குனாலும் வீட்டளவில் அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வர்றாங்க. அது மாதிரி ஒன்று உருவாக்குவாங்களோ எப்படின்னா, நீ இந்த மாதிரி லீவ் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எமோஜியை போட்டின்னா நான் என்ன ஆவேன், என்னை சூப்பர் ஆர்டினேட் பொசிஷனை நான் வச்சுக்குவேன். எல்லார் வீடுகள்லையுமே வெளியே இருந்தாங்கன்னா ஒரு டீ கடையில் போய் உட்காந்து பேப்பர் பிடிக்கிற வழக்கமும் இருந்தது. ஆனா இருந்த போதிலும் அந்த குடியிருப்புல அந்த உண்மையான சுதந்திரமாகப்பட்டது, சமூக விடுதலையாகப்பட்டது இல்லை, சமத்துவமே இல்லை. இதுதான் முக்கியம். எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வகைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது. அவ்வளோதான். மின்னமரம் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்மோடு கலந்துரையாடுவதற்கு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸில் சீனியர் ஃபெலோவாக இருக்கக்கூடிய டாக்டர் முரளி சண்முகவேலன். அங்கே மட்டுமல்ல, அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் இன்டர்நெட் இன்ஸ்டிடியூட் அதில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அவர். அது மட்டுமல்லாது டேட்டா அண்ட் சொசைட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் நியூயார்க்கில் இருக்குது. அங்கேயே சீனியர் ரிசர்ச் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் முரளி சண்முகவேலன் அவர்கள் இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறதுனால அவரோடு நாம் சந்தித்து உரையாடலாம் என்பதற்காக அவர் இன்னைக்கு மின்னமலம் அலுவலகத்துக்கு வர சொன்னேன், வந்திருக்கிறாரு. வணக்கம் முரளி. வணக்கம். முரளி எனக்கு ஒரு நண்பர், நெருங்கிய நண்பர், லண்டன் மாநகரத்தில் வசிக்கிற நண்பர். அவரோடு அடிக்கடி பல விஷயங்கள் குறித்து தொலைபேசியில் உரையாடுவது உண்டு. அது மட்டுமல்லாது லண்டன் வழியாக போகும்பொழுதோ வரும்பொழுதோ அவரை சந்திப்பது, அவரோட உட்கார்ந்து பேசுவது அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அவரும் அதே மாதிரி இங்கே வந்தார்னாக்கா எங்களோடு பேசி பல விஷயங்களை குறித்து விவாதித்து இங்கேருந்து திரும்புறது ஒரு நெடிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரியர். மதுரையில் இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பகுதியில் இருந்து கிளம்பிய ஒரு சிறுவன் இன்று இந்த மாதிரி ஒரு உயரத்தை தொட்டிருப்பது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் மிகவும் பெருமையான விஷயம். அது வெறும் பெருமை மட்டுமல்ல, பெருமையை நினச்சி மட்டும் அப்படியே உட்காரக்கூடாது. அவருடைய வாழ்க்கை பாதை எப்படி ட்ராவல் ஆகிருக்கிறாரு, எங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது குறித்தும் நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கும் அடுத்த இளைய தலைமுறையினருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதற்காக முதல்ல முரளிக்கு ஒரு நன்றி சொல்லணும். இங்கே பேசுவதற்கு ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி முரளி. நிகழ்ச்சி உரையாடலுக்கு போகலாம். நீங்கள் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய பணி இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் சீனியர் ஃபெல்லோவாக இருக்கீங்க. அது இல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்டில் அப்புறம் நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் இதில் ஒரு சீனியர் ரிசர்ச் அசோசியேட்டாக இருக்கிறீங்க. இதிலெல்லாம் என்ன மாதிரி பணிகள்? அங்கே டீச்சிங் ஃபுல்டாக, இதில் சோஎஸில் டீச்சிங் இருக்கும். டீச்சிங் இருக்குது, ஆய்வு பணி அதிகமாக இருக்குது. பொதுவாக என்னுடைய இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன, என்னுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, சமூக அநீதி, சமத்துவமின்மை, அது தகவல் தொழில்நுட்பத்தினாலையும் டிஜிட்டல் கல்ச்சர்ஸ்லையும் தினசரி பழக்க வழக்கங்கள்லையும் அது எப்படி அது பாம்பு மாதிரி சீறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய ஆய்வுல இருந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் ஒரு அந்த ஒரு மிகவும் பிற்படுத்த பட்டியலை சேர்ந்த ஒரு சாதி குழுக்கள் அவங்க கூட தங்கியிருந்தேன் நான். அப்ப அவர் ஒருத்தர் என்கிட்ட பால் பாண்டி ஒரு பேர் என்கிட்ட, நான் நாளைக்கு தேனிக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறேன். நான் தேனிக்கு போகிறதுங்கிறது தங்கமால்புரத்துல இருந்து தேனிக்கு போகிறதுங்கிறது எப்படின்னா லாஸ் ஏஞ்சலிஸ் போகிற மாதிரி.
அப்போ அவர் சொல்றாரு, இப்போ அவசியம் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு அப்படின்னு. அவர் எந்த ஊர்ல இருப்பாரு அவரு? அவர் தங்கம்மாள் வருஷநாடு. வருஷம் அது எவ்வளவு தூரம் இருக்கும்? அது அங்கிருந்து தேனி வந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான் பஸ்ல. சரி. ஆனா அதுவே வந்து அங்க போறதுக்கே வந்து அந்த மொபிலிட்டி வந்து அது கிடையாது, அவ்வளவா கிடையாது. ஆமா. ஏன்னா செங்கச்சூளையில தினசரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட கூப்பிட்டு செங்கச்சூளையில நான் வேலை பார்க்குறேன், நான் வந்து முதலாளிகிட்ட வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க இந்த மொபைல் ஃபோன்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டுருங்க அப்படின்றாரு. நான் டெஸ்ட்ல எழுதுறேன், நான் ஐயா நாளை வர முடியாது, நாளை மறுநாள் வருகிறேன், நன்றி, இவ்வளவுதான் போடுறேன். இதை போட்ட உடனே அந்த செங்கச்சூளை முதலாளி வந்து ரொம்ப கோவப்படுறாரு. போட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, பால்பாண்டி உடனே மொபைல் போன் ஆஃப் பண்ணுங்கிறாரு. சரி. அந்த போன்ல அவர் போன்ல வாங்கி நீங்க மெசேஜ் நான் தமிழ் எழுதுறேன். ஆமா. அவர் உடனே போன் அமைத்திடணும் அப்படிங்கிறாரு. இது எந்த ஆட்டு நடக்குது? இது நடந்து ஒரு 7-8 வருடம் இருக்கும். சரி. அப்ப அங்க ஃபீல்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. உங்களுடைய முனைவர்? ஆமா. உடனே போன் ஆஃப் பண்ணுங்கிறாரு. எதுக்குங்க பாண்டி அப்படின்னு, நீங்க ஆஃப் பண்ண உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஆஃப் பண்ண உடனே இங்க மனைவிட்ட சொல்றாரு, இந்த போனை நாளைக்கு நான் தேனியிலிருந்து திருப்பி வரைக்கும் போனை ஆன் பண்ணாதங்கிறாரு. ஆனா அவர் இல்லாதப்ப மனைவி வந்து அவங்க அப்பாவோடய அம்மாவோடய பேசுனதுக்காக போன் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணா அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 மிஸ்டு கால் இருக்கு ஒரு முதலாளிட்டு இருந்து. அப்புறம் ஆன் பண்ணோடனே இந்த போன் திருப்பி உடனே வருது. வந்தோடனே ஒரு சத்தம் போற, ஏன் போனா தான் ஆன் சுவிச் ஆஃப் பண்ணக்கூடாது, சுவிச் ஆஃப் பண்ண வச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, சரி பேசுங்கன்னே பேசினோடனே அந்த முதலாளி கேட்கிற முதல் கேள்வி, உனக்கு யாரு இந்த டெக்ஸ்ட் பண்ணா, ஓ சார்பா, அதை சொல்லு அப்படிங்கிறாரு. அப்படியே முழிக்கிறாரு. எனக்கு எதுவும் வேணாம், யாரும் உனக்கு யார்கிட்ட கொடுத்து பேசாம இருக்கிறாரு. சொன்ன உடனே அப்புறம் கடைசியாக சொல்றாரு, இந்த மாதிரி முரளி தான் எனக்கு தெரியுது அவங்க இருக்கிறவங்களா, ஏன்னா நான் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிறதுனால தெரியுது எல்லாத்துக்கும். ஃபோனை கொடு வந்தாங்க. ஃபோனை கொடுத்தோடனே வந்த வேலையை பார்த்தோமா சோழியை பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ள வந்து சாதி கலவரத்தெல்லாம் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு எடுத்த உடனே. ஆமா. நான் வந்து ஒரு பேசாம இருக்கிறேன். இது நான் ஒன்று சரின்னு விட்டுட்டாச்சு. மறுநாள் காலையில இந்த பிரச்சனை பெருசாது. மறுநாள் என்ன ஆகுதுன்னா வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு பக்கமும் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் வராரு, என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்தா வேலையை பத்தி போட்டியான் அப்படின்னாரு. என்ன பஞ்சாயத்தை கூட்டு? ஆமா ஆமா. ஒரு ஒண்ணு என்ன நினைச்சு, ஒண்ணும் இல்லையா, நான் வந்து டெக்ஸ்ட் தானே பண்ணானே, எப்பா மரியாதை இல்லாம இப்படி டெக்ஸ்ட் பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ இப்போ நான் அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ என்னன்னா இதுதான் என்னுடைய இது வந்து இதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, என்னுடைய ஆய்வினுடைய தன்மையை வந்து இது வந்து விவரிக்குது. அதாவது காஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கு, டிஜிட்டல் அது ஒரு நெட்வொர்க். இந்த மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து அந்த செய்தி அனுப்புகிறப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த முதலாளிக்கு இப்போ வழக்கமாக நீங்கள் வந்து நேரில் போனால் என்ன செய்யணும், தலையை சுரியணும். ஆமாம், இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் எடுபட்டு போகுது. பணி சிம்பா உடம்பு ரீதியாக காட்டக்கூடிய பணிவுகள், அந்த 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 சப்மிசிவ்னஸ் இல்ல. இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலைஸ்டாவும் ஸ்ட்ரைட்டா வருது. கான்வர்சேஷன் நேரா கண்ணுக்கு நேரா நேத்து பேசுற மாதிரி வருது. அது அவனை பார்த்து பேசுது, யோ நான் வர மாட்டேன் நாளைக்கு வரேன் அப்படின்னா, அது ரொம்ப ராயலா. அதுதான் டேர்ம்ஸ் தானே. ஆமா. ஏன்னா டெக்ஸ்ட் எப்படி பாக்குறீங்கன்னு வச்சுங்க, இப்போ நீங்க வந்து மேல இருக்க ஒரு தாசில்தார் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறான், நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போ அப்படிங்கிறதுக்கும், ஐயா நான் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றது ரெண்டு ஒரே டோன்ல, ஒரே ஸ்கிரீன்ல, ஒரே லாங்குவேஜ்ல வரும். ஏன்னா பேசுறப்ப வந்து அதுல வந்து உணர்வுகள் இருக்கும், அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதுல கெஞ்சல் இருக்கும், அதிகாரத்தை வந்து அங்கீகரிக்கக்கூடிய துணி இருக்கும், கட்டமைக்கிறது அதுல தானே கட்டணும். ஆமா. ஆனா இது வந்து எப்படின்னா, இது வந்து ரெண்டாவது என்ன, எலக்ட்ரானிக்கலி பிரிண்டட் லெட்டர்ஸ், உணர்ச்சியே இல்லாதது, ஸ்ட்ரைட்டா இருக்கு, என்ஜினியர்டு இல்லையா. அப்ப மொபைல் நெட்வொர்க்குக்கும் காஸ்ட் நெட்வொர்க்குக்கும் ஒரு போட்டி, இங்க ஒரு சண்டை நடக்குது. முதல்ல மொபைல் நெட்வொர்க், டிஜிட்டல் நெட்வொர்க் ஒன்று சொல்லுது, உடனே காஸ்ட் நெட்வொர்க் என்ன பண்ணுது, அதை ஆதிக்க செய்து என்ன பண்ணுது, முழிச்சுக்குது, என்னடா அது என்னத்தை உள்ள கொண்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து தினசரி வாழ்க்கையில வந்து, அதாவது சாதி என்பது காத்துல இருக்கு, சமத்துவம் என்பது காத்துல இருக்கு, அது நமக்கு தெரியுறது கிடையாது எப்பயுமே. ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தீண்டி பார்த்தோம்னா அது டப்புன்னு வெளியே வந்துடும். அது வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக, அது இது ஒரு இன்ஸ்டன்ஸாக உங்களுக்கு தெரியுது. எப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவன் அந்த மாதிரி அனுப்புகிறாரு, அவருக்கு வந்து அவர் அதை ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவல் எப்படி இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சினிமா கோட்டை எப்படி இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ம். பக்கத்தில் ஒரு டூரிங் டாக்ஸி நான் போகிறேன்னு சொன்னாக்க ஊரில் ம். அங்கே போகக்கூடாது மையம். என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். தெரியல. காசு கொடுத்து என் டிக்கெட் வேணாலும் எல்லாம் வரிசையில் தானே ஆமா உட்காந்துப்பேன். ஆமா ஆமா நீ போய் அங்கே உட்காரலாமாங்கிறது தான் பாயிண்ட். ஆமா ஆமா அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. ஆமா அதே போல் வந்து பஸ் ட்ராவல் இருக்குல்ல, டெமோக்ராட்டிக் ஸ்பேசஸ். ஆமா. பஸ் ட்ராவல் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா எல்லாரும் ஒன்றா பக்கத்தில் உட்காராங்க ம். அப்படின்ட்டு. அது என்னன்னா இதனுடைய ஏர்லியர் வெர்ஷன் அது. ஆமா. இப்போ இதுக்கு இங்கே எல்லாம் பழகிட்டாங்க. எதுக்கு பழகிட்டாங்க? பஸ்ஸுக்கு, சினிமா கொட்டாய்க்கெல்லாம் பழகிட்டாங்க. ஆனால் இதுக்கு இன்னும் பழகல. இதுக்குன்னு பழகு. இது வந்து அந்தரங்கமா நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிறப்ப அங்கதான் வந்து நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது சார்புத்தன்மை அதிகமாக நகரமயமாக்குதல்ல வந்து அது வந்து மறைஞ்ச மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்குது. அது மறைஞ்ச மாதிரி பிரமையை உண்டாக்குனாலும் வீட்டளவுல வந்து அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வர்றாங்க. வீட்டளவுல கொண்டு வந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் நடக்கிறப்ப அது அப்படியே மனசுல உள்ளே இருக்கு. அது சமயம் கிடைக்கிறப்ப அது வெளியே வந்துடும். ஒருவேளை நம்ம இந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லை, அந்த எமோஜிலாம், ம். அது மாதிரி ஒன்று உருவாக்குவாங்களோ? எப்படின்னா, நீ இந்த மாதிரி லீவ் வேணும்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு எமோஜியை போட்டின்னா நான் வந்து என்ன ஆவேன், என்னை சூப்பர் ஆர்டினேட் பொசிஷனை நான் வந்து வச்சுக்குவேன். ஆமா. இப்போ ஒரு சப்பார்டினேட்டை இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க, தேங்க்யூன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப செக்குலராக இருக்கு. அதுக்கு பதிலாக இப்படி ஒரு எமோஜி இருக்குல்ல, ஆமா. அது போடுறீங்கன்னு வச்சுங்க, அது என்ன? எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணுவான், வாட்ஸ்அப்ல கொஞ்சம் சுருக்குன்னு எழுதிட்டு கடைசியில் ஒரு ஸ்மைலி போட்டு விட்டுருவான். ஆமா, அப்படின்னா என்ன ஆகும்னா இதை பேலன்ஸ் பண்ணி விட்டுருவான். இது ஏன்னா அது ஒரு அந்த பேலன்ஸ் எதுக்கு சொல்லுவேன்னா, இந்த எவ்ரிடே தினசரி பழக்க வழக்கங்கள், எவ்ரிடே பிராக்டிசஸ்ல தான் வந்து இப்போ வந்து சமத்துவமின்மையினுடைய தீவிரமாக இருக்கு. இப்போ நான் என்னுடைய ஆய்வில் எப்படி பார்க்குறேன், ரிட்டன் டெக்ஸ்ட்டை விட மொபைல் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுவே நிறைய மாற்றிருக்குதுண்ணே. ஆமா. அது மாற்ற முயற்சி பண்ணுது. ஆனா இவனும் பிடிச்சிட்டு தொங்குறாங்க, எப்படியாச்சும் விட்டுறக்கூடாதுன்னு தொங்குறாங்க. இப்ப லெகசி மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு, எடிட்டோரியலைஸ்ட். அதுக்கு அதுல ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் வந்து எம்பெட்டடா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா செதறி இருக்கு. இந்த செதறி இருக்கிறது வந்து சில சமயங்கள் உனக்கு பிடிக்குது, பல சமயங்கள் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. யார்கிட்ட வருதுங்கிறத பொறுத்து பிடிப்பேன். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஆனா அதே சமயத்துல ஆய்வாளர்கள், குறிப்பாக மேற்கத்திய ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொத்தாம்பதுவா ஒரு கருத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. எப்படின்னா வந்து டெக்னாலஜி வந்து ஜனநாயகத்தை, தொழில்நுட்பமா, முக்கியமா தகவல் தொழில்நுட்பமாகப்பட்டது ஜனநாயகத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கொண்டதா இருக்கு. ஒரு நாட்டில் வந்து அதுல ஒரு கேள்வி இருக்கு. நேற்று நான் அந்த ஒரு இதுக்கு போனேன்னு சொன்னல, ஸ்பேஸ் எக்கானமியினுடைய இதை இனாகரேட் பண்றதுக்கு போறேன் அப்படின்னு நேற்று பார்க்கும்போது உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா. அப்போ அங்கே வந்து ஒரு இந்த துறையினுடைய செயலாளர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன் நான், யோ இதெல்லாம் வந்து உண்மையாக டெமோக்ரட்டைஸ் பண்ணது நீ நினச்சிட்டு இருக்கேன். அவர் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாப்புல. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை எல்லாரும் தானே இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம், ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். பிளாட்ஃபார்ம் யார்கிட்ட இருக்கு? ஃபேஸ்புக் என்ன சொன்னானுங்க முன்னாடி, ஃபேஸ்புக் புரட்சியை உருவாக்கியிருந்தாங்கல்ல இல்லையா? பிளாட்ஃபார்மை வச்சு என்னென்ன பண்ணுறானுங்க, எதை கண்ட்ரோல் பண்ணுறான், யார் பண்ணுறான், என்னென்ன உண்மை தெரியாது. அருமையான பாயிண்ட் இது. என்னன்னா அதோட சேர்த்து அதுக்கு பதில். ஆமா. எப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா, இப்போ திருப்பி வருஷ நாட்டுக்கு போகிறேன். நான் என்ன, எனக்கு ஏன் வருஷ நாட்டுக்கு போகிறேன்னா, வருஷ நாட்டில் இருந்து நான் சிலிக்கன் வேலியோட தொடர்புபடுத்தி பார்க்குறாங்க. அதில் ஏன்னா அங்கே இருக்க சிலிக்கன் வேலிலேயோ நியூயார்க்கில் இப்போ டேட்டா அண்ட் சொசைட்டியில் நான் இருக்கிறேன் இல்லையா, அங்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்க்குறாங்க. ஆனால் பொதுவாக எப்படி இருக்குன்னா வந்து ஆக்சஸ் டு இன்டர்நெட், இணையத்துக்கு கூட வந்து நிறைய ஆக்சஸ் இருந்துச்சு, நமக்கு வந்து நிறையா வந்து டெக்னாலஜி கையில் இருந்துச்சு அப்படின்னா சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அது ஒரு தியரி இருக்குது. இப்போ டெக்னாலஜிஸ்ட் வந்து அது சொல்லி வச்சிருக்கிறான், டெவலப்மெண்ட் ப்ராக்டிஷனர் சொல்லி வச்சிருக்கிறான், இவங்க ஹெல்த் ப்ராக்டிஷனர் சொல்லி வச்சிருக்கிறான். ஆனால் வருஷ நாட்டில் வந்து நான் போயிருந்த இடத்துக்கு அந்த குடியிருப்பில் ஒரு வீட்டில் வந்து தமிழக அரசு கொடுத்த வண்ண தொலைக்காட்சி, கலர் டிவி எல்லார் வீட்லேயும் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து கேபிள் டிவி இருக்குது, கேபிள் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு 30-40 சேனல், சில வீட்டிலலாம் வந்து இங்கிலீஷ் நியூஸ்லாம் கூட இருக்கு, தமிழ் நியூஸ் எல்லாம் இருக்கு. அது ஒரு பொக்கே தானே வருது. ஆமா, முன்னாடி மாதிரி தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லை. எல்லார் வீட்லேயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது நான் இருந்தப்ப. சில வீடுகளில் 2 ஃபோன்லாம் இருந்திருக்கு. எல்லார் வீடுகள்லையுமே வந்து வெளியே வந்தாங்கன்னா ஒரு டீ கடையில் போய் உட்காந்து பேப்பர் படிக்கிற பழக்கமும் இருந்தது. ஆனால் இருந்த போதிலும் அந்த குடியிருப்பில் வந்து அந்த உண்மையான சுதந்திரமாகப்பட்டது, சமூக விடுதலையாகப்பட்டது இல்லை, சமத்துவமே இல்லை. இதுதான் முக்கியம் எனக்கு.
அப்ப இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அது இருந்தும் இப்ப மேற்குல சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து இங்க நமக்கு வந்து உண்மையாக இல்லை. அது இப்ப என்னுடைய தீசிஸ், என்னோட ஆய்வு எப்படி இருக்குன்னா, ஏன் அப்படி இருக்குங்கிறதையும் மேற்கத்திய சிந்தனைகளை வந்து நம்ம எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கிரிட்டிக்கலா பார்க்கணும். இப்ப அவன் சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலதான் அதுக்குதான் என்னோட ஆய்வு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான். பெங்களூர்ல வந்து வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு. ஆமா ஆமா, அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா பேர் என்ன? bookmymaid.com. ஆமா, புக் மை மேட். ஆமா, அது என்ன, அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்கல்ல, இல்ல அந்த இது வேற ஏதோ ஒரு அர்பன் ஏதோ ஒண்ணு, அர்பன் கம்பெனி பண்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்ப வேலைக்கு சேர்றவங்க எல்லாருமே வந்து நகர்ப்புறத்துல இருக்க சேரியில இருக்கவங்க, அப்புறம் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க, இவங்கதான் அங்கிருந்த உங்களுக்கு ரெக்ரூட் பண்றான். இந்த ரெக்ரூட் பண்றவங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருந்து கொடுக்குறான். இங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. இது வந்து கம்பெனி செய்யற அராஜகம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இங்கேயே சமத்துவமை தொழில்நுட்பத்தோட எம்பெட்டட் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்கு. நான் போய் பேக் எண்ட்ல போய் ஒரு கஸ்டமரா போய் சேர்றேன். நான் போகிறப்ப அந்த கம்யூனிட்டியில சேட் குரூப்பை பார்க்குறேன். நான் இந்த பொம்பளையை கூப்பிடாதீங்க, கருப்பா இருக்கா, இந்த பொம்பளையை கூப்பிடாதீங்க, கக்கூசுக்கு போகணும்னு சொல்றா. இவளுக்கு வந்து எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டு கக்கூஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவா. இப்ப இதெல்லாம் தான் நான் என்னுடைய ஆய்வினுடைய பண்பு எதை பார்த்து இருக்குன்னா, எங்கெல்லாம் நீங்க வந்து சுதந்திரமும் ஜனநாயகமும் வளரும் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு கிரே ஏரியா இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கால் மார்க்ஸ் ரொம்ப ஃபேமஸா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இந்தியாவில் வந்து சாதி வந்து எப்ப அழிய ஆரம்பிக்கும்னா, சாலைகளும் கம்யூனிகேஷன் தகவல் தொழில்நுட்பமும் பெருக 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 சாதி இருக்கிற கட்டமைப்பு உடஞ்சு போயிரும் சொல்றாரு. நமக்கு தெரியுமில்ல அப்ப எவ்வளவு பெரிய அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்ப அது திருப்பி 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 தன்னை இருத்திக்கிட்டே இருக்கு. அப்ப என்னுடைய தீசிஸ்ல வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் என்னுடைய வேலையுடைய தன்மைகளை பற்றி சொல்றதுக்காக. நீங்க இப்ப சொல்லும்போது இன்னொரு விஷயம் திரும்பி பாருங்களேன். கிட்டத்தட்ட 2000 வருஷமா இதன் மேல என்னென்னமோ தாக்கங்கள் வந்திருக்கு இல்லையா? தொடர்ந்து நம்ம கண்ணு தெரிஞ்சு நம்ம ஹிஸ்டரியில ரிமெம்பர் பண்ணக்கூடிய விஷயங்களே அவ்வளோ இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்பயும் அது எவ்வளவு ரொம்பஸ்டா இருக்கு. இங்கதான் வந்து அத இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்கான ப்ராசஸ் அது. ஆமா, ஏன்னா சோசியலா வேற ஒரு கருத்தாங்களை முன் வச்சு அதை வந்து பரப்பி அது மக்கள்கிட்ட வேர் பிடிச்சி அதை பிராக்டிஸா வந்து மறுபடியும் அதை காலி பண்ணி, அது மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு, எத்தனை சைக்கிள். அதனாலதான் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.